உங்க ஹாஸ்பிட்டல்ல ஆனந்தின்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கா. இதுக்கும் தம்பி கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, புவனாவோட தங்கச்சி. அந்த புவனா தான் தங்கச்சி இப்படி இருக்கான்ற விஷயத்த நம்மகிட்ட மறைச்சிட்டால. இது போதும், இந்த ஒரு விஷயம் போதும், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். இல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணாத. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ பைத்தியம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் உண்மையா இருக்காது. நான் 3 நாளைக்கு முன்னாடி கூட ஆனந்தி கிட்ட பேசினேன். இது உண்மை இல்ல. போனா இதெல்லாம் உண்மையாமா? எது உண்மை போனா? இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல இல்ல. சொல்லுமா, இப்படி பேசாம இருந்தா என்னமா அர்த்தம்? நாங்க சொல்றது உண்மைன்னு அர்த்தம். தம்பி, எங்க எல்லாரையும் ஏமாத்தி ராஜேந்திரனை கல்யாணம் பண்ணி எங்க சொத்தையெல்லாம் அபகரிக்கணும்னு நீங்க ஐடியா பண்ணிருக்கீங்க. இப்ப அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க. இதுக்கு மேலே உங்களை எல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. பூனா ஏமாத்திட்டான ராஜேந்திரன் வருத்தத்துல இருக்கா. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். தம்பி 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 நில்லுங்க தம்பி. நீ பேசுறது குழந்தைத்தனமா இருக்கு மனு. இந்த காலத்துல கனவுல வருதெல்லாம் நிஜமா நடக்குதுன்னு சொன்னா யார் நம்புவாங்க? நீ எப்படி நம்புற? கவிதா, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல. ஆனந்தி சொல்ற எல்லா விஷயமும் ஒவ்வொரு தடவையும் அப்படியே நடக்குது. அதுக்கு நீ என்ன சொல்ற? எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு ஒரே பதில் தான், இது கோஇன்சிடென்ஸ் மனு. சில நேரம் நாம சொல்றது நமக்கே தெரியாம நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணுதான் இது. அது ஏதோ ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல கவிதா. ஒவ்வொரு தடவையும் ஆனந்தி சொல்றதெல்லாம் அப்படியே எந்த சேஞ்சஸ் இல்லாம நடக்குது. இட் இஸ் நாட் a coincidence. சயின்ஸை தாண்டி நிறைய பிரை விஷயங்கள் இருக்கு, அதை நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மனோ, உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது நடக்கும்போது அது உன் கனவுல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ ஏற்கனவே ஆனந்தி டிஸ்டர்ப்டா இருக்கா, ஒருவேளை அதனால கூட கனவு வரலாம் இல்ல. யூரோப், யூஎஸ்ல எல்லாம் இஎஸ்பி, தேஜாவு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னதையெல்லாம் நாம படிச்சிருக்கோம், அதெல்லாம் நம்புறோம். ஆனா நம்ம பக்கத்துலயே ஒருத்தருக்கு இது நடக்கும்போது நம்ப மாட்டோமா? ப்ரூஃப் எல்லாம் வேணுமா? ஃபர்ஸ்ட் லாஜிக் எல்லாம் விட்டு தள்ளிட்டு கொஞ்சம் பிராக்டிகலா யோசி கவிதா, ப்ளீஸ். சரி, ஒத்துக்கிறேன். இஎஸ்பி, தேஜாவு, டெலிபதி எல்லாம் இருக்கு. மேபி சில பேருக்கு சில தடவை நடந்திருக்கலாம், தவிர எல்லா நேரமும் எல்லாருக்கும் சரியா நடக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு வர கனவெல்லாம் நம்மளோட கற்பனை. நடக்கிறத முன்னாடியே சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. ஏன் 15th செஞ்சுரியில நாஸ்ட்ராடாம்ஸ் வருங்காலத்தை பத்தி சொல்லலையா? அப்ப எல்லாரும் அவரை இக்னோர் பண்ணாங்கல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறோம். இயற்கைக்கு புரியாத பல விஷயத்த சயின்ஸ் பேரை சொல்லி மறைக்கிறோம். இது இயற்கையா சயின்ஸ் ஆங்கிறது போட்டி இல்ல. இஃப் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட், அதுதான் எனக்கு தெரிய வேண்டியது. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு நம்ம மூளை சொல்றத கேட்கிறோம், இல்ல நம்ம மனசு சொல்றத கேட்கிறோம். இது ரெண்டுக்கும் நடக்கிற போட்டியில ஒண்ணு இன்னொன்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குது. அப்பதான் இந்த பிரச்சனையே வருது. இந்த இஎஸ்பி, தேஜாவு, பேராநார்மல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா டாக்டர்? இது மெடிக்கலி பாசிபிளா? எனக்கு அதுக்கு பதில் தெரியணும். எல்லாத்தையும் லீகலா குவெஸ்சன் பண்ண முடியாது. நம்ம மனசுக்கு இருக்கிற பவர் மைண்டுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம மைண்ட் ஒரு சிஸ்டம் மாதிரி. எதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எதை படிச்சிருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணி மேபி இட் இஸ் ரைட் ஆர் ராங்னு யோசிக்க வைக்கும். ஆனா மனசு அப்படி இல்லை. அது ஒரு குழந்தை மாதிரி. தன்னோட விருப்பத்தை இன்ட்யூஷனா சொல்லும்.
இல்ல உங்களுக்கு கனவா கூட வரலாம். சப்போஸ் இதை நீங்க முட்டாள்தனம்னு சொல்லலாம். ஆனா இதுக்குள்ள முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்டா பேஷண்டோட மனசுல இருக்கிற பிரச்சனைய உங்களால சொல்ல முடியுமா? அதை நிரூபிக்க முடியுமா? Of course. நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சிலருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மறுநாள் நீங்க சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி சிலரோட தூக்கத்துல வர கனவுகள் நிஜம்னு சொல்றப்போ ஏன் அதை ஒத்துக்க கூடாது? ஸ்டீவன் லிராய்டுங்கிற ஒருத்தருக்கு ஒரு கனவு வந்தது. தன்னோட பையனை குளிக்க குளத்துக்கு கூட்டிட்டு போறப்போ அவர்கிட்ட டவல் இல்ல. பையனை அங்கேயே நிப்பாட்டிட்டு டவல் எடுக்க போறாரு. திரும்பி வந்து பார்த்தா பையன் குளத்துல புணமா மிதக்கிறான். முழிப்பு வந்தவருக்கு கனவுன்னு தெரியுது. சரின்னு விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நிஜமாவே பையனோட குளத்துக்கு போன ஸ்டீவன் டவலை எடுக்க மறந்து அதை எடுக்க போனப்போ பழைய கனவு ஞாபகம் வந்து பையனை தேடி திரும்பி குளத்துக்கு வந்தா பையன் குளத்துல இறங்கிக்கிட்டு இருக்கான். நல்ல வேளையா அவர் பையனை காப்பாத்திட்டார். அது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கலாம், பட் அதுவும் சாத்தியம். அறிவியலால புரிஞ்சுக்க முடியாத பல விஷயம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ஆனந்திக்கு நீங்க சொல்ற மாதிரி தேஜாவோ இல்ல ESPOவா தான் இருக்கணும். ஏன்னா அவன் நடவடிக்கையும் நீங்க சொல்றதையும் வச்சு பார்த்தா எங்கேயோ மேட்ச் ஆகுது. அவ சொல்றது எல்லாமே நடக்கிறத பார்த்தா எனக்கு அதான் தோணுது. ஆனந்தி கிட்ட பேசினா தான் எதையும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனந்தி இப்ப எப்படி இருக்கா? தான் சொல்றதெல்லாம் நடக்கிறத அவ பார்த்துட்டு பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கா. அத பத்தி அவ பேசுறா, அத பத்தி யோசிக்கிறா. தனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலையா இருக்கா. நான் வேணா இப்ப ஆனந்தி கிட்ட போய் பேசி பார்க்கறேன். அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே ஓகே டாக்டர். பெஸ்ட். Come on, doctor. மனோ, சரி, கூட்டிட்டு போலாம். போ. வணக்கம். என்னம்மா கவிதா, திடீர்னு வந்திருக்கிற இந்த நேரத்துல? நான் யூசுவலா ரவுண்ட்ஸ்க்கு வர மாதிரி தான் வந்திருக்கேன். நீங்க தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி முழிக்கிறீங்க. யார், நானா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியலையே தாத்தா. ஆ, என்ன பல்ஸ் எல்லாம் லோவா இருக்கு? நர்ஸ், ஏம்மா அவளை கூப்பிடுற? சாருக்கு டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எடுக்கணும், ECG எடுக்கணும். வீல் சேர் எடுத்துட்டு வா. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கிறேன். தாத்தா, நீங்க டாக்டரா நான் டாக்டரா? நீதாம்மா டாக்டர், உனக்கே அந்த சந்தேகம்? அப்ப நான் சொல்றது கேட்கணும்ல? கேக்குறேம்மா. சில டெஸ்ட் எடுக்கணும். ஆ, போய் ECG BP எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க தாத்தா. ஆஸ்பத்திரினாலே டெஸ்ட் தான். மெதுவா.
ஆனந்தி, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்கிட்ட நீங்க எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லலாம். என்னால முடிஞ்சதை நான் செய்றேன். எனக்குள்ள எது நடக்குதுன்னே தெரியல டாக்டர். எது நிஜம் எது கனவுனே தெரியல. நிம்மதியா தூங்க முடியல. ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு டாக்டர். ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கொஞ்சம் அமைதியா உன் கண்ணை மூடி மெதுவா என்கிட்ட சொல்லு. நான் பார்க்கறதெல்லாம் உண்மையா இல்ல கற்பனையா? இதோ இப்ப நீங்க என் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நிஜமா? எதுவுமே எனக்கு தெரியல. உன் பிரச்சனை எனக்கு புரியுதுமா. பதற்றப்படாம தைரியமா இரு. டோன்ட் பேனிக், ஓகே? உன் பிரச்சனை எனக்கு புரியுதுமா. பதற்றப்படாம தைரியமா இரு. டோன்ட் பேனிக், ஓகே? இப்ப நம்புறியா இது நிஜம்னு? எனக்கு வந்த மாதிரி மத்தவங்களுக்கு வந்திருக்கா டாக்டர்? அப்போ அவங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்களா? அவங்களும் உயிரோட இருக்காங்களா? இல்ல இந்த வலி மரண வேதனை இதெல்லாம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஏமா அப்படிலாம் யோசிக்கிற? அவங்கெல்லாம் இப்ப நல்லா தான் இருக்காங்க. நான் சொல்றத ரெகுலரா ஃபாலோ பண்ணு. நான் கொடுக்கிற மாத்திரையை சாப்பிடு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அது போதும். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுளை வேண்டிக்கோ. இந்த நேரத்துல நீ மனசை கட்டுப்படுத்தினா தான் நீ முழுசா குணமாக முடியும். அதுக்கு தூக்கம்தான் நல்ல மருந்து. தூக்கமா? அந்த தூக்கத்தால தான் டாக்டர் நான் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன். கவலைய மறக்க கடவுள் கொடுத்த வரும் இந்த தூக்கம். ஆனா அது எனக்கு மட்டும் சாபமா இருக்கு. கண்ணை மூடி தூங்கினதுக்கு அப்புறம் தானா எனக்கு எவ்வளவு பிரச்சனையும் வரணும். இதுல நான் எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? தூக்கம் உன் உடம்பு மனசு ரெண்டுக்குமே நிம்மதியை தரணும். நீ ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்காம நல்ல புக்ஸ் படி, பாட்டு கேளு. மனசை அமைதிப்படுத்துற விஷயத்துல கவனத்தை செலுத்து. தப்பான தவறான விஷயத்த பார்க்கவோ பேசவோ செய்யாத. ஏன்னா அதன் மூலமா கூட உனக்கு தொந்தரவு வரலாம். எனக்கு எல்லாரும் மாதிரி சந்தோஷமா வாழணும், நிம்மதியா இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை டாக்டர். ஆனா இந்த தூக்கத்துல நடக்கிற சம்பவம் எனக்கு தூங்க விடாம துரத்துது. கண்ணு முன்னாலே எங்க ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படாத. திங்க் பாசிட்டிவ். நீ நினைக்கிறதால எதுவுமே நடக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவங்கவங்க விதிப்படிதான் நடக்குது. அதுதான் இயற்கை. அது நீயோ நானோ மாத்த முடியாது. டாக்டர் தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு வர்றது மட்டும் நடக்கவே கூடாது. ஏன்னா நான் வாழ்றதே அவளுக்காக தான். அவளுக்கு மட்டும் எதுவுமே நடந்துடக்கூடாது. யாருக்கு என்ன நடக்க போகுது? புதுசா ஏதாவது பாத்தியா? பொறுமையா சொல்லு. என்னால முடிஞ்சதை நான் செய்றேன். என் அக்கா புவனாக்கு அவளுக்கு ஏதோ நடக்க போகுது. அவளோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஏம்மா, எல்லார் லைஃப்லயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தானே இருக்கு. அதுக்காக நாம பயந்து தடுமாறினா நீ சொல்ற மாதிரி அது ஆபத்துல தான் போய் முடியும். சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. வாழ்க்கையில நான் பண்ண தப்பால என் குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையே கூடாத காப்பாத்துறா. இப்பதான் அவன் லைஃப்ல கல்யாணம்னு ஒண்ணு நல்ல விஷயம் நடக்க போகுது. அவ சந்தோஷமா இருக்கணும், என்ன மாதிரி ஆடக்கூடாது. ஆனா
கமான் ஆனந்தி, ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. புவனாவுக்கு என்ன? புவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய இந்த கல்யாணம் அவ சந்தோஷத்தையே குழி தோண்டி புதைக்க போறத நினைச்சா என்னால தாங்க முடியல. நல்லா நெல்லூர்லயே செத்து போயிருக்கணும். நான் உயிரோட இருந்து அவளுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். அவ லைஃப்ல நடக்க போற ஆபத்தை நினைச்சா அவ எப்படி தாங்கிப்பாளோ எல்லாம் என்னாலதான். ஆனந்தி, இதை நினைச்சு நீ ரொம்ப ஒரி பண்ணிக்காத. கல்யாணங்கிறது யார் லைஃப்லயும் அவ்வளவு ஈஸியா நடக்கிறது இல்ல. சின்ன சின்ன சண்டை சச்சரவை தாண்டித்தான் அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருது. உன் அக்கா லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ நல்லதையே நினைக்கணும். இதுதான் வாழ்க்கை நமக்கு கத்து கொடுத்த பாடம். புரியுதா? வர்றேன் ஆனந்தி. டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு டாக்டர். சரி, நான் சாரை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க போலாம். ஓகே டாக்டர். சரிங்க. தாத்தா, உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பேர மாதிரி ஒருத்தன் நடிக்க வந்திருக்கானே ஒரு திருடன், அவன் போட்டோவை நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? அவனை திருடன்னு சொல்லாதம்மா. உங்களை ஏமாத்த வந்தவன வேற எப்படி சொல்றது? இல்லம்மா, அவன் என்னை ஏமாத்த வரல. அப்படின்னா? அப்படின்னா அவன் என் பேரன்னு அர்த்தம்மா. அப்படின்னா? அப்படின்னா அவன் என் பேரன்னு அர்த்தம்மா. சோ என் மக வயிற்று பேரன். இந்த தோல்ல நான் அவனை தூக்கி போட்டு வளர்த்தம்மா. அப்போ உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு தாத்தா. இத மறைச்சு என்னையும் உங்க பேரனையும் ஏன் ஏன் ஏமாத்த பாத்தீங்க? அம்மா, நான் யாரையும் ஏமாத்தலம்மா. உன்னோட ட்ரீட்மெண்டா இல்ல கடவுளோட கருணையான்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அது ஏன் தாத்தா மறைக்கிறீங்க? சந்தோஷமான விஷயம் தானே தாத்தா. என்னைக்கு என் பேரனும் மருமகளும் என் முன்னாடி வந்து அழுதாங்களோ அன்னைக்கே அவங்க ஞாபகம் எனக்கு வந்துடுச்சு. என் பேரனை அப்படியே ஆசையா கட்டி பிடிக்கணும்னு என் மனசு துடிச்சதுமா. ஆனா என் புத்தி அதை ஏத்துக்கல. எதனால தாத்தா? எனக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு தெரிஞ்சா கூட்டிட்டு போயிடுவாங்களேம்மா. நல்ல விஷயம் தானே. வீட்டுக்கு போய் பேரம் பேத்திங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம் தானே. இல்லம்மா, எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு நோயாளிய கூட வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. இந்த கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. என்ன சொல்றீங்க தாத்தா? வயசானவங்க வீட்டுல இருக்கிறது பச்சை குழந்தைங்க இருக்கிற மாதிரி. யாரும் பெரியவங்களை பாரமால நினைக்க மாட்டாங்க, பாசமா பாத்துக்குவாங்க. யார் நினைச்சாலும் நினைக்காட்டியும் இந்த உசுறு இன்னொரு உசுருக்கு பாரம் தாம்மா.
இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே வருத்தம் எனக்கு ஞாபகம் மறதிங்கிறது மட்டும்தான். இந்த அவசர உலகத்துல இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற என்ன மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவங்க ஏமா கஷ்டப்படணும்? அதனாலதான் சடகோமனை என் பேரன்னு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். உங்க பேரை வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்க இங்க இருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல. நீங்க இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்களேன் தாத்தா. அம்மாடி, பூமிக்கு அடியில இடம் பிடிக்க பூமிக்கு மேல நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை. இதுல பாசமா இருக்கிற ஒரு பந்தம் காலப்போக்கில் பாரமா மாறிடக்கூடாது. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இருக்க போறனோ தெரியாது. அது வரைக்கும் யாருக்கும் பாரம் இல்லாம இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யார்கிட்டையும் என் பேரன் ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிடாதம்மா. முக்கியமா என் பேரங்கிட்ட சொல்லாதம்மா. இந்த உலகத்தை விட்டு போற நேரம் வரும்போது நானே அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். இதை கேட்டு அவன் சந்தோஷப்படுவான். அந்த நிமிஷத்திலேயே என்னோட உயிர் போயிடணும். அதுதாம்மா என் ஆசை.